guys, இது நம்ம சேனல் பி டாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே ரொம்ப ஆசை இருக்கும். அதுலேயும் வெயிட்டை வந்து லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஆசை இருக்கும். ஒரே மாதத்தில் வந்து நம்ம 100 இருக்கோம் அப்படின்னா அதில் பாதிக்கெலாம் வந்து குறைக்கணும் அப்படின்ற பேராசை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் வந்து ஷேர் பண்ணுறீங்க. எப்படி வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்பீடப் பண்ணுறது, எப்படி வெயிட்டை வந்து ஈஸியாக ஸ்பீடாக குறைக்கிறது, ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயம் ஸ்பீடாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன். குண்டாக இருக்கவங்க வந்து எதனால குண்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்டபாலிசம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ குண்டாக இருக்கவங்களோட மெட்டபாலிசம் ரேட்டை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம 2 விஷயம் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபீடிங் மாம்ஸ்க்கு வந்து டயட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ஃபாலோ பண்ண மேஜிக் ட்ரிங்கை வந்து நான் அடுத்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட கிச்சனுக்கு இப்போ போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. நம்ம மேஜிக் ட்ரிங்கோட சீக்ரெட் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ 1 டம்ளர் தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு டம்ளர் தண்ணி. ஸோ மொத்தம் 2 டம்ளர் தண்ணி மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டேபிள் ஸ்பூனில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இருக்குல்ல, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ரெண்டையும் வந்து இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 டம்ளர் தண்ணியும் வந்து நம்மளுக்கு 1 டம்ளர் தண்ணியாக வர அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணும்போது உங்களுக்கு கலரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஓவர். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இதோட ஃபுல் எசன்ஸும் வந்து இறங்குற வரைக்கும் நாளைக்கு மார்னிங் வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரிங்க் வந்து எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு நல்ல டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதை நல்லா க்யூர் பண்ணும். அதோட நம்ம வந்து வெந்தயம் சேர்க்குறோம் அப்படின்றப்போ உங்களோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணல வந்து ரொம்ப பாடி வந்து ஹீட் ஆகும். அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து இந்த ட்ரிங்கை ரெகுலராக வந்து குடிச்சிட்டே வாங்க. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம 5 மினிட்ஸில் வந்து நம்மளோட மேஜிக் ட்ரிங்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ட்ரிங்கை வந்து நான் இப்போ ஈவினிங் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் வந்து எப்போ டைம் இருக்கும் ஈவினிங்லேருந்து நீங்கள் நைட்டு தூங்குறக்குள்ளே இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதும் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த ட்ரிங்கை நீங்கள் வந்து குடிக்கலாம். இந்த ட்ரிங்கை நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணி, அதாவது அந்த தண்ணி மட்டும் வந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். அந்த சீரகம் வெந்தயம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை குடிப்பேன். ஒரு சிலருக்கு வந்து கோல்டு வந்து எனக்கு வெந்தயம் சாப்பிட்டாலே வந்து வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் லைட்டாக வந்து டீ சூடு பண்ணுற மாதிரி காலையில் நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதை காலையில் குடிக்கும்போது லைட்டாக ஒரு தடவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குடிங்க. இந்த இதை வந்து நான் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் கண்டினியூவாக வந்து 2 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதே வந்து இந்த ட்ரிங்க் வச்சு தான். ஸோ நவம்பர் 28 வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என் பையனோட பர்த்டே வந்து ஜனவரி 28 வருது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலாக நான் டார்கெட் வந்து என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 97லேருந்து ஒரு 80ஸில், அதாவது 89 பார்டரை டச் பண்ணால் போதும் அப்படின்ட்டு தான் வந்து நான் நினச்சேன். ஜனவரி 14 அன்னைக்கு வந்து எனக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகிருந்து. நான் பொங்கலப்போ என்னோடய வெயிட் வந்து செக் பண்ணேன். எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 kg வந்து இருந்தது. ஸோ 97லேருந்து 85னா எவ்வளோ கேஜி? 12 kg வந்து எனக்கு வித்தின் 2 மந்த்ஸில் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆச்சு. ஸோ இந்த ட்ரிங்க் மட்டும் நம்ம குடித்தா போதுமா? இந்த ட்ரிங்க் போக நம்ம ப்ராப்பரான டயட்டும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் என்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணேன், நான் என்ன ஃபுட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த ட்ரிங்கை யாரெல்லாம் குடிக்கிறது அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இந்த ட்ரிங்க் எல்லாருமே குடிக்கலாம். இந்த ட்ரிங்கால் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வந்து வராது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிங்கில் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து நிறைய யோசிப்போம், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு. ஸோ அவங்களுமே இந்த ட்ரிங்கை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். பட் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். நீங்கள் வந்து குழந்தை வந்து என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணுமோ அதெல்லாம்
ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு எந்த ஹார்மும் பண்ணாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம அதெல்லாம் வெயிட் லாஸ்க்குன்னு வந்து எதுவும் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பேபிக்கு அப்புறம் வந்து நம்ம வெயிட் லாஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ யாரும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வெயிட் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம் வேணாம். ஆக்சுவலி இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து டிங்குன்னு வந்து மைண்டில் ஒரு பெல் அடிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து தோணும், எஸ் அப்போ இந்த ட்ரிங்க் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட வெயிட்டை வந்து டக்குன்னு லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதான் வந்து தப்பு. மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்னிங் வந்து எந்திரிச்சதும் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பீடப்பாக இருக்கும். ஸோ அது போக நம்ம இந்த ட்ரிங்கையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சதும் இந்த ட்ரிங்க் குடிப்பேன், அதுக்கப்புறம் உடனே ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னாலும் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்னாலும் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிடுவேன். காலையில் எந்திரிக்கவே முடியல, இல்லை எங்கிட்ட நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைன். நீங்கள் காலையில் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கும். எந்திரிச்சதும் வந்து அடுத்தடுத்த வேலை வந்து ரொட்டீனாக வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவினிங் போல் உங்களோட டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் ஈவினிங் 2 நேரம் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ காலையில் உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 1 ஹவர் வந்து வாக்கிங் போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது காலையிலையும் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக சொல்லி நான் சொன்ன டயட்டு, நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ரிங்க்கு, அது போக வந்து சின்ன சின்ன ஒர்க் அவுட் ரொம்பலாம் வந்து வேணாம். 20% வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் அதுதான். ஸோ இந்த அளவு பண்ணாலே போதும், உங்களோட வெயிட் லாஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. சரி, இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, யாராவது லைக் கொடுத்தீங்களா? இப்போயாவது மறக்காமல் லைக்கை கொடுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள் எவ்வளோ வேர்க்க உட்காந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து போடணும் அப்படின்னா வந்து லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ண வந்து அப்படி கிளிக் பண்ணிடுவீங்க. நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருக்கும். பிடிச்சிச்சின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.